இங்கே பாருங்கோ இது அப்படியே படிச்சா கவனிக்கல போடாக்க நான் தோட்டக்காரன் அழுகி போச்சு படிச்சு அடிச்சவங்களோ இல்லை என்ன ஓ ஜனம் இங்கே தமிழக வாங்காது வடிவை பார்த்து வாங்கினேன் இந்தியா வடிவை பார்த்தேன் எவ்வளோ அக்கா சம்பளம் நான் 2 இதுலயே கண்டிருக்கிறேன் இது என்ன செய்யறது சில கூட மாக்குள்ளாச்சும் போட்டு வச்சு குறையிலும் கிடாக்கும் கரண்ட் கொண்டு போனா அவங்க 500 ரூபா கேட்கும் அங்கே தமிழக 1000 வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி, நான் உங்கள் ரூபி. நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் மட்டிவில் வடக்கு 1000 அடி. இது வந்து மட்டிவில் அம்மன் கோயில் போகிற ரோட் தான். இவ்விடம் இப்போ இந்த இடத்த வந்து 1000 அடின்னு சொல்றது. அம்மன் கோயிலுக்கு பின்னாலே நிற்கிறோம். நாங்கள் இப்போ தோட்டங்களுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க பாப்போம் எப்படி இருக்கு தோட்டங்கள். ஐயா உங்களோட வீடு தானோ? நாங்கள் குட்டைக்கு இருக்கிறோம். குட்டைக்கு இந்த வீட்டு தான். மகனை செய்கிறேன். அங்கே இருக்கிறது உங்களுடைய இந்த கறிமிளகாய். இது முதல் தடவை ஆயிருங்களா? இதெல்லாம் ஏற்கனவே ஆஞ்சிட்டீங்களே? 3வது தடவை ஆயிருங்க. இப்போ ஒருக்கா ஆஞ்சா அப்புறம் எத்தனை நாளையில அப்புறம் 2ஆம் தடவை ஆயிடும்? ஒரு கிழமைக்கு ஒருக்கா வாளிக்க போடுவோம். என்ன ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் ஆகணும். பச்சை மிளகாய் இப்போ என்ன விலை போகுது சந்தையில? பச்சை மிளகாய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை. இன்றைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை. ஒரு விலையா? இன்றைக்கு 200 போகும், நாளைக்கு 100 போகும். நட்டம் தான், தோட்டத்தில் நட்டம். ஓமா அக்கா பழங்களும் ஆயிருங்களே? இல்லை, பழம் படியாத வெளியில போறீங்களே? கிளியாரிக்கு அரிக்கிறது ஐயா. இன்னைக்கு காவல் இருக்கணும். இப்போ இறங்காத கிளி 4 மணி இறங்க கொஞ்சம் பழுக்க விட்டு கண்டு ஓயிற சரவணிலாம் கிளி வந்துடுறாங்க. காலம் தொடக்கம் ஆயிருங்கல்ல. இப்ப சாப்பிட்டு மத்தியானத்தோட. சரி சரி. அப்ப இது எந்த சந்தையை கொண்டு போறீங்க? இது சாவச்சேரி சந்தை தான் போடுறோம். இந்த இப்படி ஓட்ட விழுந்த இதுவெல்லாம் மங்கால போடுறீங்களா? என்ன இப்படி பழுதுகள் கூடுதலா நீங்க சாவச்சேரி சந்தை தான் கொண்டு போறதோ? சாவச்சேரி சந்தை தான் போகும். பழம் வந்து நட்டம். நீங்க இப்ப பழத்துக்கு விடுறீல? இல்ல, காஞ்சு வந்தா ஒரு கிழமை செல்லும். இது காயிற அளவில் நட்டம். நட்டம் அதோட இந்த ஓட்ட பிடிக்குது என்ன? அப்ப அதில் பார்க்க பழத்துக்கு விடாம காயா ஆயிரதான் பெரிய யோசனை. அதான் இப்ப செத்தல் மிளகாலாம் சரியான விலையாகிறது. நீங்கள் பச்சை காய 5 1000 தானே. ஆனா உச்சித மிளகா பாருல தானே எல்லாம் இந்தியா மிளகாயோ தானே பாரு பெருகு. ஜனம் இங்கே தமிழக வாங்காது. வடிவை பார்த்து வாங்கினேன். இந்தியா வடிவை பார்த்தேன். இங்க மிளகாய் வடிவு இருக்காது. ஆனா ஊச்சத்தலாண்ட ஒரு மதிப்பு இல்ல. என்ன எங்கட மிளகாய் கொண்டு போனா அவங்க 500 ரூபா கேட்கும். அங்கட்ட மிளகாய் 1000. சரி, காசு இல்ல போ. அயல்பாக பச்சை 5 கொடுக்கல. எங்கட செத்தலுக்கு மதிப்பு குறைவு. நாங்கள் கொண்டு எல்லாம் தெரிஞ்சு பார்த்தா காய ஆஞ்சி வைக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஐயா, இப்ப எங்கண்ட ஊர்ல இருக்கிற அந்த படங்கள் இந்தியாக்கார நாடகங்க தான் பாக்குறோம். அதே மாதிரியே என்ன இந்தியா கோயிலெல்லாம் பார்த்துடும் வந்துடுறாங்க. இந்தியா போனீங்களாப்பா? நிறைய வீக்கணும் பிள்ளைகள நீங்கள் கல்யாணம் செய்ய போனோம். அப்ப போட்டு வந்துட்டீங்க இந்தியா. வடக்கு சந்திரபுரம். அங்கே இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து மற்றவங்கள 5 கொடுக்க வந்திருக்கிறோம். கூலி தான் வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ வந்தால் 750 ரூபா தெரிவினேன். 2 மணி 2:30 வந்தால் 750 ரூபா. விடிக்க காலமே 9 மணி வந்தால் 1500 ரூபா தெரிவினேன். சாப்பாடும் தெரிவினேன். சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்கிறது? நாங்கள் மாட்டியில் அம்மங்கோல் அடிக்கு பின் ரோட்டு. அங்கேருந்து நடந்து இப்படித்தான் ஓடியாந்து இந்த வெயில காலை கொதிக்க ஓடியாந்து 2 மணிக்கு வர்றது. நான் எப்போ 6 2:30 2:45 3 மணி ஆகுது. வந்து 1000 மணி அதே தகன இப்போ நின்று போறாதான். உடனே போற இல்லை. 5 6 மணி ஆகுது. 6 7 மணியும் சில கூட வீட்டை 7 மணியும் ஆகும்.
நாங்கள் பார்த்து பாரு அவன் ஆஞ்சு கொடுக்குறோம் ஆஞ்சு கொடுக்க வேணுமாட்டோம் அவர் தோட்டக்கார ஆளுக்கு நாங்க நாட்டப்படுத்த கூட அதுதானே அவர் காஜத்தாரு நாங்க சும்மா வாங்கி கொண்டு ஓடுறது எங்களுக்கு 750 ரூபா தருவேன் தேதானி சாப்பாடு 6 மணி மட்டுமா அப்ப அவர் தேதானி சாப்பாடும் தருவினேன் அப்ப அதுக்காக நாங்கள் அது சாப்பாடு தண்ணிக்காண்டியில நாங்கள் ஒரு செய்ய அப்ப நின்று போகணும் சொல்லி போட செய்து கொடுக்கத்தான் வேணும் 2 மணிக்கு சரியா வரோமே சில வேலை 3 மணி 3:30 ஆகுது அப்ப நாங்கள் அப்ப நின்று போய் செய்து கொடுக்கணும் சில வேலை வீட்டை போகலாக்கு கொளுத்தி 7 மணியும் ஆகும் வீட்டுல உங்களை உதவிகளாரு உதவி அங்க இல்லை நாங்கள் போய் தான் நீங்கள் உதவி இல்லை போய் அது அப்புறம் கடைக்கு ஓட வேணும் சீனியை வேண்டு தேயிலை வேண்டு அதை வேண்டியா அதை வேண்டியா சில ஓட பான் வேண்டுவோம் சமைக்க சொண்டா பானும் போன்றாது கொண்டு போகிற காசை கொண்டு போய் கடைக்கு ஓடி போய் வாரம் கொண்டு சொல்லுவோம் இன்னும் கொண்டு போவினேன் அது அப்புறம் வந்து சமைக்க வேண்டாலே நேராது கடையில் பானை வேண்டி சாப்பிட்றாதான் எல்லாரும் சில வேலை லைட்டு கரண்ட்டும் இல்லாம போடும் இப்போ மண்ணெண்ணெய் இல்லாம இப்போ கடையில இல்லை பெட்ரோல் சைட்ல இல்லை மண்ணெண்ணெய் அப்போ அதுக்காக முழு திரிகளை வேணுங்கோ காவு உலக கோழியை கொளுத்துங்கோ எல்லாம் வைக்கிறான் சொல்லி போட்டு ஏதோ வெறும் மட்டும் கரண்ட் வெறும் மட்டும் சமையல் சில உள்ள மாவுக்குள்ளாச்சும் புட்டை வச்சு குறையிலும் கிடாக்கும் கரண்ட் அப்படியான வாழ்க்கை போகுது எங்களோட வாழ்க்கையோட ஏதோ அதுகளுக்கு தோட்ட சிலவுகளால் நட்டங்களும் தானே ஒரு லாபங்கள் இல்லை எல்லாம் மிளகாய் முந்தி முதல் இப்போ 100 180 அப்படியே 60 இறங்கி விட்டுது அப்போ அதில் நட்டம் தானே தோட்டக்காரனு நட்டம் தான் கூலி காசு சாருதுங்க விற்று போட்டு கொண்டு வந்தால் கூலிக்காரரு காசு கட்டு தான் சரி விற்று போட்டு இந்த மிளகாய் காசு வாங்கிட்டு கொடுக்க சரி அப்போ அதுகளுக்கு இல்லை அப்போ காலமாக கோயிலுக்கு போனீங்க காலமாக சன்னதிக்கு போய் சன்னதியார வந்து 12:45 1 மணி 2:10 வந்துட்டோம் சட்டிக்கான வெய்க்கு வரையறா வந்து அப்போ சாஞ்சுக்கு வந்துட்டோம் இருந்துட்டு தான் பேருந்து ஓடிச்சேன் நேரத்தை பார்த்தேன் 2:45 ஆச்சு சரி நீ ஓடுவான் பேருந்து 5 போக 3 மணி ஆகும் நாங்கள் இன்னும் வரிகம்பரம் வந்து போயில இண்டையே தான் பார்த்துறாங்க அவங்க ஆய வேண்டாலும் நேரது அவற்றை பச்சை முளை ஆய போகணும் அதானே வருஷம் பிறந்து நாள் பார்த்துல வேலை செய்யறது நான் நேற்று புதன்கிழமை நேற்று வருவோம்னு பார்த்தால் அங்கே முந்த நாள் வருவோண்டா இந்த விளையாட்டு போட்டி என்ற மூணுன்ற பிள்ளைகளுக்கு வேல்சன் விளையாட்டு அவங்கடி பக்கத்தில் வச்சவன் என்ன விளையாட்டு வேல்சன்காரர் எல்லாம் நெல்லாடத்தான் கொண்டு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு பிள்ளைகளுக்கா அப்ப என்ற மாலாண்ட மோனும் இருக்கிறார் பெரியவன்ற மோனும் காரு போட்டியில் அவரும் கோயில் எழுதி போட்டார் அவருக்கும் இருக்கான்னு சொல்லி நான் 7-8 இடத்தால் வந்தேன் உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு நேற்று விளையாட்டு எல்லாரையும் பார்த்து நான் காரு போட்டி பேருந்து பெற்றார் மருளுது ஆசிரியர்மார் அதிகாரிமார் உத்தியோகத்தார் எல்லாரும் அந்த அப்போ அது பார்த்து கொண்டு வந்த அளவிலே இருண்டு போச்சு எதுவும் இங்கே வந்து வேலையிடுறது அதான் ஆனால் இந்த இல்லை கூடுதலாக இல்லை வாசசாலை பொது இடங்கள்ல செய்யணும் இந்த எல்லா விளையாட்டு முட்டி விரத்தல் தலானி அந்த தலானியால ஆடி வர்றது அந்த விளையாட்டு கணக்கா சாலை சாலை மத்தி 8-9 இடத்தால வாகனம் பிடிச்சலாம் அந்த பிள்ளையா அப்போ இல்லை அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கிரவுண்ட்ஸ்லி அம்மன் கோயிலுக்கு அதுதான் பார்த்து அப்போ வெட்டி தோறி எல்லாம் பார்த்து கொண்டு போச்சுனேன் முதலாவுடன் சந்திராபுரம் காருக்குள்ள போட்டி இல்லையாண்டு வந்தது அப்ப நீங்க எல்லாம் கை கட்டி பொடியாக்களை பார்க்க போட்டிகள் எடுத்து போட்டாங்க பொடியாக்கள் எடுத்து மத்தியோட சேர்த்து விட்டாது மத்திக்காரர் கையை அவளை இவங்க விட்டுட்டாங்க வந்து அடுத்த தரம் கையை விட்டாங்க பொட்டியால் 2 தரம் விட்டு கொடுக்க சரியா நல்ல பயன்பெல்லாம் இங்க பாருங்க புழுக்களை இந்த புழுக்கள் ஐயோ இதுதான் ஆகட்ட சட்டை விட்டு எல்லாம் கடி கைட்டா போய் ஓட்டு போ மேலாம் கடிச்சு தோறுங்க இது என்ன கோயாரி பாத்தீங்களா இதான் நாள்
அநியாயம் அத்தே இது இதுல மயிறு பட்டாலும் சேட்டு போட்டு கொண்டு வாரனாக்க சேட்டே முட்டேன் என்று ஆத்தே இந்த சாமான் தான் எங்களை சட்டை கட்டியெல்லாம் பிடிக்கிறது. இது என்ன சார்மி பயர் என்ன இல்ல ஐயோ வாரம் விழுந்தாலும் இது பயிர் தான் பைட்டியும் இந்த வரம்புல வந்து புல்லு கடற்கரைக்கு எனக்கு வரம்பு பெருசா இருக்கு அது வலிக்கு விழுத்துது. நான் விழுந்தா இந்த தூக்கம் 2 பேர் வெளியில பின்னால பார்த்து வாங்க பின்னால கிடாங்க விளாக்குறேன். நாங்க முன்னால போறோம் நீங்க பின்னால வாங்க. ஆடி ஒட்டிக்கலால தப்புறது பெரிய கரைச்சலப்பா. அது டப்பண்டு சனல் வடிவா வளர்ந்துருக்கேன்னு நல்ல ஒரு மஞ்சள் வடிவா இருக்கு. இது என்ன செய்யலுங்க அவன் இது தோட்டம் இதான பசல இது இப்படியே உழுவுறான் இப்படியே உழுது விடுவினாம் தேவர் பட்டி அந்த ஆதார் பட்டி விட தாட்டு விடுவினாம். இங்க பாருங்க அந்த வெள்ளரி பழம்னு சொல்லுவினாம். வெள்ளரி பழம் என்ன இங்க எலி சாப்பிடுறேன் பழத்துட்டு தான் அங்க ஒன்று அழுகி போயிருக்கு. இந்த வெயிலத்துக்கு நான் வெம்பி போச்சு இது படிச்சு போயிடுவாரு. இங்க பாருங்கோ இது அப்படியே படிச்சா கவனிக்கல போடாக்க நான் தோட்டக்காரன் அழுகி போச்சு படிச்சுட்டு இறுக்கி வளர்க்கலாமே. இங்க பாருங்கோ ரூவி அந்த எல்லாம் மஞ்சள் அடிச்சு அந்த தோட்டக்காரெல்லாம் மேய்ச்சி போட்டிருக்கிறேன் என்ன அவைக்கு எவ்வளோ நட்டம் எல்லாம் இதுக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான் மஞ்சள் அடிச்சு போய்க்கிறாங்க எல்லாம் பழுதாக போச்சு. இங்கே பாருங்க என்ன கீரை விதை நல்லா காய போகணும். காஞ்சி தான் இதுக்கு உள்ளுக்கு இருக்கு. இங்கே இருக்குது கருப்பு விதை. இதை காய விட்டு நாங்கள் இனி ஒரு 6 மாதம் போக இப்போ திருப்பி விதைக்க சரி வள்ளலாம். இந்த இதில் என்ன இது என்ன செய்கிறது சமைச்சு சாப்பிட்றது வறுத்து சாப்பிட்றது. நான் தான் இந்த இலையே கண்டுருக்குறேன். இங்கே பாருங்க நான் இன்றைக்கு தான் இந்த இலையே கண்டுக்கிறேன் வள்ளலன்னு சொல்லி இதை வறுத்து சாப்பிட்றதாம். இது அந்த வயல்கரை வழியே நிற்கிது இந்த இலை. நான் கொஞ்சம் மேஞ்சு கொண்டு சமைச்சு சாப்பிடப்போ பாப்போம் என்ன சரியான புல் இருக்கு. சரியான புல் இருக்குன்னு இருக்கு. அப்போ நீங்கள் 2 பேரும் தான் மாறினீங்களோ மராம்பலால இருந்து காசு உங்களுக்கு பார்ப்போம் அறிவினா முடிக்க வைத்துனா நீ வருவீங்க விடிய 9 மணிக்கு வருவோம் போகிறது 4 மணிக்கு 4 மணிக்கு போவீங்க 4 மணிக்கு இனி வலிக்கிறதா வலிக்கிற சைக்கிளில் வரவே மராம்பலால இருந்து உளுந்தெல்லாம் மிதாண்டு கூட பிடிச்சி போயிருக்கு அதுலேயே எல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் மறந்தடிக்கிறோன்னா கஷ்டம் தானே புல்லோட சேர்த்து அடிச்சு சம்பளக்காரர் நட்டான்டா நான் வைக்கிறேன் நட்டவங்களுக்கு நடம் உங்களுக்கு தூரம் இருந்து வர கஷ்டம் தான். உங்களுக்கு புடுங்க சுகமா இருக்கு. புடுங்க சுகமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் லெவலுக்கு கொண்டு போனீங்க. அது பூர்வ மேல நிக்கிறபடியே வருது மணல் தானே மணல் தர வருது. அப்ப நீங்க என்ன பெரங்கிரி ஆய போறீங்க இதே பெனாங்கீரை என்ன இதுக்கே பெனாங்கீரை நிற்குது. ஆனால் எங்கட பக்கங்களில் பெருசாக குறைவு தானே. இது பெனாங்கீரை இது வள்ளல். ஆனால் எல்லாம் தோட்ட வழியிலேயே நிற்குது. எவ்வளோ அக்கா சம்பளம்? 2000 தெரியும் உங்களுக்கு. 9 மணிக்கு வருவீங்க 4 மணிக்கு போகிறோம். சைக்கிளில் வர மராம்பலால இருந்து எவ்வளோ தூரம் பெறும் அங்கேருந்து இங்கே வர்றது இவ்வளோ 3 மைல் தூரம் பெறும் என்ன உழைக்க வேணுமே இங்கே நான் ஓடி உழைக்க வேணுமே. சரியாக்கா இங்கே பின்ன பிடுங்க வேன் நெல் வட்டி போட்டு சின்ன சின்ன பயிர்கள் வைக்கணும். அடுத்த நெல் விதைக்கிற காலம் அந்த அவ்வளோ இடவேளைக்கும் வேற வேற சின்ன பயிர்கள் வைக்கலாம் தான். தாமரை ஒரு இது ஏஞ்சி பார்ப்போம் உள்ளுக்கு அழுக்கு இது ஆயிடு வாங்க பாப்போம் கையை பிடிங்க நீங்க. தாமரை இல்லை அப்ப தாமரை இலை ஆஞ்சாச்சா நீ ஒரு ஆசை எனக்கு பூமாயோட மாட்டு எப்படி இருக்கும் பூவாய
இதுக்கு பயமே இல்லை போய் பூவாயிரம் என்ன அதுதான் இப்போ இதுக்கான புதாய்ச்சி ஆக்கள் சாகுறேன் ஜோலி எங்கள் சர்மிளா எனக்கு தெரியும் நான் உங்களை இழுக்கவும் மாட்டேன்றாரு போங்க நான் வீட்டை போறே இல்லையா அங்க உங்களோட மனசு என்ன அடியில சாக்கடி எங்க கொண்டு போனீங்க இந்த மனசிக்க கொண்டு எங்க புதாய்ச்சீங்க சரி வேணும் வலிக்கு நான் நான் தேங்கு இதான் சொல்றேன் சர்மி வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் வந்து சரி வாங்க நீங்க எழும்போடு காணும் வாங்க விழுந்தாலும் இந்த பிள்ளை பாக்குறது இப்படி பிடிக்காட்ட உங்களை இந்தாங்கோ நாங்கள் இன்றைக்கு இதெல்லாம் சாப்பிட போறோம் ஓ என்னங்கோ கைத்தங்கொடி கீழே மம்மாட்டி வாங்கி ஐயாட்ட பூவும் வாங்கிட்டு நாங்க சரி என்ன சரி வாங்க போவோம் தகரம் ஓலையில பட்டேன் அது போட்டுருக்கு இஞ்சால வண்டி வண்டி ஐயா இஞ்சால குரகன் நட போறதான் அதான் எல்லாம் குரகன் அது போட்டிருக்கேன் நெல் வாரு வைக்கிறதா இப்போ எல்லாம் பண்ணல பண்டி நெல் அந்த நெல் வருது இல்லை இல்லை கதில் கூடு சின்ன இது இது பெரிய அந்த நாரிக்கு இந்த நெல் வைக்கிறாலும் பெரிய வரும் இது அறுத்த போல கட்டையில் தலைக்குது புதுவாக நீங்கள் வைக்குதா பதிலாக நெல் வைக்க எடுக்கிறாங்க இது வைக்கிறாங்க இது அழைக்கிறாங்க கட்டம் இது அறுத்தா போல கட்டையாக தலைக்கு நிற்கும் இது ஆள் எங்கே வைக்கிறதுக்கு வேணும் மேல் வளரும்போது வந்து நெல் வைக்கலாங்க நெல்லை வளர விடாது நெல்லை சேதப்படுத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா வச்சுக்க அங்கால புடலங்காண்டு இதில் கத்தரி இங்கே மிளகாய் அங்கெல்லாம் பயிற்று அப்படியே அந்த வீட்டு தேவைக்கு வேறு நல்லா என்னங்க இந்த சணல் என்ன செய்கிற விதைச்சு போட்டு ஓ சணல் விற்கிறேன் வாங்கி கொண்டே போடுறோம் தரைக்கு பசலைக்காக அங்கே அங்கே உங்களை பக்கம் தோட்டம் தானே இந்த பக்கம் வாழை தானே கூட மரவழிகள் வைக்கிற இப்போ குறைவாங்க மரவழி இப்போ நோய் பிடிச்சி ஐயாவுக்கு எத்தனை வயசு வரும் எல்லாத்துக்கும் ஒரு நோய் எனக்கு இப்போ 66 சரி வீட்டில் இருக்காங்க இப்படி ஒரு உடம்புக்கும் நல்ல தானே போட்டு பார்க்க முடியும் ஊற்றி கொடுக்க முடியும் மூன்று விதமான கீரை இதுக்கு விதைச்சிருக்கிறார் ஐயா சித்திரை பருவத்துக்கு புடுங்குறதுக்கு தைக்கிற மாதிரி விதைச்சிருக்கிறேன் வளர்ந்துடும் இப்போ வளர்ந்துட்டு கொஞ்சம் சித்திரை பருவத்துக்கு எனக்கு கிணகாலம் இருக்கும் இல்லை இப்போ சித்திரையெல்லாம் தமிழுக்கு மே 1ஆம் தேதி சித்திரை தமிழுக்கு சித்திரையா இருக்கும்
போடலாம் தானே ஒரு மாடு மாடு எனக்கு ஒன்று நினைக்குது ஆடுக்கு தான் புல் அறுக்குறீங்க அது நீங்களா அதுதானே என்ன இங்க பின்ன வீடு கிட்ட இருக்கும் இதுல பக்கத்துலயா அப்போ அதுக்கு விரும்பின புல்லு தான் வளர்க்குறீங்க என்ன அந்த தேன் புல்லு இது கோழிச்சூடை இதே கோழிச்சூடை கோழிச்சூடைன்னா மரகு இந்த என்ன நேக்கடு நான் போடுறேன் இல்லை அது தினம் அது ஒரு மனம் புழுத்த மனம் மூக்குராஜியாவது அதை போட சாப்பிடுங்க ஆனால் மூக்குராஜியும் கணக்க போடக்கூடாது ஆடு மெலியுமா இந்த சரரோக்காரருக்கு இந்த பிஞ்சில் பிஞ்சில் இந்த மாங்காய் போட்டு சமைச்சு போட்டு சரரோக்காரருக்கு நல்லா என்னங்க இந்த மூக்குரஞ்சியோ அதோ பிஞ்சிலேயே அஞ்சு மாங்காய் போட வச்சு போட்டு அப்புறம் சில ஒரு நல்லதோ அரைஞ்சி வச்சுட்டு போகணும் எனக்கு சொல்லுறாவே கொண்டு வந்துட சொல்லி அப்போ வயது போனவைக்கு கொண்டு கொடுக்குறோம் நீங்களே அதுவும் காலமேலாம் நான் பிடுங்குறோம் பின்னேரத்தில் பிடுங்குறேன் இல்லை வாடி போவோம் வாடிப்போ இது நான் காலமேல வந்து பிடுங்கி கொண்டே கொடுப்பேன் அப்போ தான் மத்தியானம் சமைச்சு சாப்பிடுவேன் காலமேல உடனே குளிர்மையாயும் இருக்கும் குளிர்மையாக இருக்கும் தானே இப்போ பின்னேரம் பிடுங்கி கொண்டு போனால் அது வாடிப்போம் இலவே கொண்டு போகிறவ பின்னேரத்துலனா இங்கே எல்லாரும் பிடுங்கி நான் சொன்னேன் நான் பின்னேரத்தில் பிடுங்குறேன் இல்லை வேணுமெண்டா காலை மேலே பிடுங்கி கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படித்தான் கொடுக்குறோம் நீங்கள் தனியாக இளப்புள்ளிகள் இருக்கணுமோ எனக்கு 2 பேர் இருக்குன்னா ஒரு ஆள் வேலை செய்யுது பிரதேச சபையில் சுண்ணாகத்தில் மற்றவங்க வீட்டில் அதான் 2007 எல்லாமே தோண்டி போட்டு காலை தோண்டி போட்டு போட்டார் ஆறு மூத்தரை நடக்க மாட்டார் இப்போ நடப்பார் அவர் தண்டை வேலை எல்லாம் செய்து உழைப்புக்கும் போகிறார் அடிச்சவங்களோ இல்லை என்ன எல்லாம் காட்டேன்னு அது யுத்தத்துல நடந்த பிரச்சனை இல்லை சும்மா சரி சரி இடம்பெயர்ந்து வந்துட்டான் வந்து இருந்த இடத்தான் அங்கேயோ இயக்கம் அப்போ அப்போ இதுதான் இதை பிடிச்சி வந்து உள்ளங்கால் 2 குதியும் இதுங்கிறாக்கு நடுவே 2 காலுக்கு உள்ளாடும் யாழ்ப்பாணம் மாதிரி சாவச்சேரி வந்து ஆமை பிரச்சனை அப்போ அப்படி வச்சு பார்த்தேன் இப்போ நடப்பார் அவர் நடப்பார் எல்லாம் செய்வேன் கூலி வேலைக்கும் போகிறவர் கத்தரிக்காய் ஆஞ்சி போட்டிருக்கிறேன் என்ன சரியான பழுத்தல் காயம் கிடக்குது எல்லாம் சூத்தியல் பழுத்தல் இருக்கு இதுக்காக தவத்தி எடுப்பினம் நல்லது வாங்குவாங்க சந்திப்போம் உறவுகள் இங்கே பார்த்துருப்பீங்கள் தானே நாங்கள் வந்து தோட்ட காணொலி எல்லாம் கூடுதல் அடுத்து நாங்கள் இப்போ மட்டிவில் பகுதி சாவச்சேரி கிட்டவாக அதில் ஒரு தோட்டம் எடுத்து நாங்கள் கூடுதலாக வயசு போன ஐயாக்களா என்ன அவதான் அந்த ஒரு ஐயா பார்த்து நீங்கள் 63 வயசாம் அவர் இந்த என்ன தங்கட வீட்டு தேவைக்காகிய பயிரைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் கீரை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறேன் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் என்ன சார் முடிச்சு கொள்வோம் இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்